இவ்வளோ சாதுவான மாடு இருந்தால் யார் வேணுமாலும் எப்போ வேணுமாலும் உட்காந்து கறக்கலாங்க. 34 லிட்டர் 35 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கறந்த மாடு. மாடு வாங்குறான்ல, ஆமாங்க. என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய? மாடு நம்ம வாங்குறதுல வந்து இப்போ ஒரு எருமை நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்ல இருந்து வாங்கலாம்? ஆனால் ஒரு எருமை மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜுக்கு 400 லிட்டர் பசும்பாலும் 160 லிட்டர் எருமை பால் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதாவது எருமைக்கு வந்து எப்படி கிராஸ் பண்ணி விடுவீங்கல்ல, இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க. எருமைக்கு ஒரு காலையும் பசுமாட்டுக்கு ஒரு காலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்து தாங்க முடியல. இல்லைண்ணே உண்மையாலுமே அதானே. நேற்று 3 மாட்டுக்கு வந்து 1050 ரூபா செலவு போடுறதுக்கு. இன்னும் 100 அடி லென்த்துங்க. இப்படி வந்து 22 அடி நீளம்ங்க. போடுறதுக்கு மொத்தம் 13 லட்ச ரூபா செலவாச்சுங்க. பல் 2 பல் 4 பல் 6 பல் இப்படி நம்ம மாட்டுகளுக்கு பல் பிடிச்சி பார்க்குறோம். எருமையிலே நிறைய பிரீட் இருக்கு இல்லைங்களா, ஆமா அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அண்ணன் நிறைய மாடுகள் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. பசு மாடுகள், எருமை மாடுகள் வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட அந்த எப்படி இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த மாடுகள்லாம் பராமரிக்கிறீங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா, உங்கள் அறிமுகம். ஐயா எங்கள் ஊர் வந்து பெருமாள் கோவில்பட்டி. இது வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து ஆரம்பித்தது. முத்தாயம்மாள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாட்டு வியாபாரத்திலே அவங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. சரிங்க. அந்த காலத்துலேருந்தேன்னு எங்கள் பாட்டிலே இந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் வகையார் பூராமே மாமனார் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ வந்து நான் மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மாட்டு பண்ண பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. நாங்கள் வெளியே நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணினோம். எங்களுக்கு ஒன்றும் செட் ஆகலை. மறுபடியும் எங்கள் தொழிலுக்கே நாங்கள் மாட்டு தொழிலுக்கே வந்துட்டோம். மாடு பார்த்திங்கன்னா ஒரு 40 மாடு பசு மாடு இருக்குது. ஒரு 20 எருமை தனியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க தம்பி? கூட்டு குடும்பம் பூரா ஒன்றாத்தே இருக்கோம். எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம்? மொத்தம் 12 பேர் இருக்கோம். இப்போ மாட்டோட சாணம், கோமியம் இதெல்லாம் கழுவி விடுறதெல்லாம் எங்கே வருங்க? அது அங்கே ஃபுல்லாக கொட்டத்தில் கழுவி விடுறது, கோமியம் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து நம்ம மாட்டு தீவனத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சல் ஓடும்போது அதில் ஜாயிண்ட் ஆகி அப்படியே ஒன்றா போயிடும். அதில் பைப் லைன் போட்டிருக்காங்க. அது மாதிரி சாணி வந்து போடுற சாணி வந்து வேலையாள்கள் அள்ளி கொண்டு வந்து இந்த குழியில் கொட்டிடுவாங்க. ஆமாம், இயற்கை வந்து நாங்கள் வெளியே வந்து வருஷத்துக்கு சாணி அள்ளிடுவாங்க. சரி. எருமைகளுக்கு தொட்டி இது புறம் நைட் நேரத்தில் வந்து மாடு செட்டில் இருக்கக்கூடாதுன்னு கால் ரொம்ப வலிக்கும்ட்டு நைட் நேரத்தில் மாடெல்லாம் இங்கே கட்டிடுவோம். நைட் நேரத்தில் மண்ணு கொண்டு வந்து இங்கே கட்டிடுவோம். இந்த தவிடு வந்து ஒரு மாட்டுக்கு அவங்க போடுறது. ஆமாம், இதெல்லாம் வந்து எருமைகளுக்கு எருமைகளுக்கு இந்த தொட்டியெல்லாம் வந்து எருமைகள் தொட்டி. அதெல்லாம் பசுமாடு தொட்டி. எது அங்கே இருக்கிறது பூரா பசுமாடு தொட்டி. அதெல்லாம் பசுமாடு. ஆமாம், அதெல்லாம் பூரா பசுமாடு. இதெல்லாம் பூரா எருமைக்கு. வேலை வந்து தவிடு இது ஒரு மாட்டுக்கு இம்பிட்டு போடுவோம். கம்பு, சோளம், நாட்டு சக்கரை, கோதுமை எல்லாமே கலந்து இது வரும் நமக்கு. இது கோத்ரேஜ் மாடு தீவனம். ஆமாம், இது வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரி ஐட்டம் சேர்ந்து இது ஒரு ஐட்டம். இது வந்து ஒரு தட்டுனா வந்து கோத்ரேஜ் மாடு தீவனம். மாட்டுக்கு நல்லா இது கறவை கொடுக்கும், அதிகமாக செனை பிடிக்கும் நல்லா. இது வந்து நமக்கு போடுவோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மனோஜ். பெருமாள் கோவில்பட்டி நம்ம ஊருங்க. மாட்டு பண்ணை வந்து நாங்கள் ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கோம். மாட்டு பண்ணை பேர் வந்து ஏவிஎம் டைரி ஃபார்முங்க. இது மாட்டு வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வியாபாரமும் பண்ணிகிட்டு இருக்கோம். பால் வந்து ஓனாதபடி நாங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுங்க. பசும்பால். எருமை பால் வந்து நம்மளுக்கு வந்து இது பேக்கரிக்கு போயிருங்க. வேறு சொந்தத்துக்கு பேக்கரிக்கு போயிருங்க. பேக்கரிக்கு. ஆமாம். மாடு வாங்குறதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய? மாடு நம்ம வாங்குறதுல வந்து மாடு பல்லு பார்க்கணுங்க. சரிங்க. பல்லு சுழி சுத்தமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. ரெண்டாவது இந்த பால் தாரை நரம்புகள் வந்து மாட்டுக்கு பால் தாரை நரம்புகள்
இந்த நரம்பு எப்படி இருக்குது, இந்த காம்புக்கான இடைவெளி எப்படி இருக்குது, காம்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் மெயினாக நம்ம பார்க்குறோங்க. ரெண்டாவது இந்த சுழி மெயின் வந்து சுழி எங்கே இருக்குது, இங்கே நெத்தியில் இருக்க சுழி, முகத்தில் இருக்க சுழி பார்க்குறாங்க. அப்புறம் மாட்டுக்கு பல் சேர்றது, பல் 2 பல் 4 பல் 6 பல் இப்படி நம்ம மாட்டுகளுக்கு பல் பிடிச்சி பார்க்குறோம். மாடு வயசான மாடு இது வந்து பல் சேர்ந்துருச்சுங்க. நம்மக்கிட்டே இது வந்து 3வது கண்ணு இப்போ போட்டு கறந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் வந்து பல் கடமுளைப்பு சேர்ந்துருக்குங்க இப்போ தான். நீங்கள் வந்து வாங்கும்போது என்னென்ன சுழியெல்லாம் பார்த்து வாங்குவீங்க? நாங்கள் சுழி பார்க்குறது வந்து இந்த முன்னாடி வந்து நெத்தியில் 2 சுழி இருந்தால் வாங்க மாட்டாங்க. ஒரு சுழி இருந்தால் ராஜா சுழிங்க, 2 சுழி இருந்தால் ஏறு முடிச்சான்னு சொல்லுவாங்க, வாங்க மாட்டாங்க. இதில் வந்து முதுகில் வந்து ஒரே சுழி இருந்தால் ராஜா சுழி அப்படி இருந்தால் வாங்குவாங்க. முன்னாங்காலுக்கு நேர் இருந்தாலும் அசுவ சுழின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. 2 சுழி இருந்தாலும் பாட சுழின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. 2 சுழி இருந்தால் பாட சுழி, அதனால் அது வாங்க மாட்டாங்க யாருமே. இந்த சுழி இருந்துச்சுன்னா ஒரு சுழி இருந்தால் இது ராஜா சுழின்னு சொல்லி இது வாங்கிக்கலாங்க. ஆமாம், இதில் வந்து நெஞ்சு இந்த எலும்புல குறைப்பொழுது எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சின்ன எலும்பாக இருந்துச்சுன்னா அதுவும் வாங்க மாட்டாங்க, கழிச்சிருவாங்க. இந்த பால் நரம்பு எவ்வளோ பெருசு வருது, இந்த காம்பு இடைவெளி இப்போ பாருங்க, நம்ம இப்பயே உட்காந்து பால் பீச்சலாம், எந்த டைமுக்கு வேணுமாலும் நம்ம விஷம் கறக்கலாம். இவ்வளோ சாதுவான மாடு இருந்தால் யார் வேணுமாலும் எப்போ வேணுமாலும் உட்காந்து கறக்கலாங்க. அவ்வளோ சாதுவான மாடுங்க இதெல்லாம் நம்மக்கிட்டே, அதனால இருக்குங்க. எப்போ கறந்தாலும் பால் வரும், எப்போ கறந்தாலும் பால் கறக்கலாம். நம்ம மடி பிடிச்சி பார்க்குறாங்களே, ஆமாம், மடி வந்து லூஸ் வந்து இது சினை மாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா மடி லூஸ் வந்து இன்னும் மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது நம்மளுக்கு அந்த பால் டைமுக்கு இப்போ ஈவினிங் காலையில் நம்ம மார்னிங் 5 மணிக்கு கறக்கிறோம், ஈவினிங் 5 மணிக்கு கறக்கும்போது இந்த மடி வந்து ஃபுல்லாக டைட்டாக இருங்க. சரிங்க, ஆமாங்க, அதுக்காக தான் அந்த மடி எடுத்து பிடிச்சி பார்க்குறது. ஆமாம், மடி எடுத்து பார்க்குறேங்க. இப்போ இதுதான் நம்ம மாடு வாங்குறப்ப கவனிக்க. ஆமாம், மாடு வாங்குறப்ப இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்க. ஆமாங்க. சரி, இப்போ நம்மக்கிட்ட இது இல்லாமல் எருமைகள் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க, எருமை வந்து பேக் சைடு இருக்குது, அப்படியே எருமைகள் போயிடலாங்க. அது இப்போ ஒவ்வொருத்தவங்க கொடுக்குறாங்களா, மேக்ஸிமம் கொடுக்குறவங்க பேர் அப்படி மாட்டி வச்சுறது. இன்னைக்கு வந்து எருமை மாடு பார்க்குறதே பெரிய விஷயமா. ஆமாம், எருமை மாடு கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பாக. நம்ம எத்தனை எருமைகள்? நம்மக்கிட்ட ஒரு 17 எருமை மாடு இருக்குங்க. சரிங்க. ஆமாங்க. எருமையிலே நிறைய பிரீட் இருக்கு இல்லைங்களா? முரா அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிறது வந்து முரா கிராஸ் தான் இருக்குது. ஒரிஜினல் முராவும் இருக்குது, முரா கிராஸும் நம்மள்கிட்ட இருக்குங்க. ஏன்னா எருமையில் வந்து இப்போ லோக்கல்லாம் நம்மளுக்கு இது வந்து எருமை கிடைக்கிறதே பெரிய ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் முறாவில் எங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக தேவைப்படுன்றனால முரா சம்மந்தப்பட்ட எருமை தான் நாங்கள் வச்சுக்கிறோம். முரா கிராஸ் தான் வச்சுக்கிறோங்க. ஆமாங்க. இப்போ இது என்ன பிரீடுங்க? இது வந்து ஒரிஜினல் முரா டைப் தாங்க. இது ஆமாம், ஒரிஜினல் முரா டைப்புங்க. இந்த சுருட்டை நல்லா ஃபுல்லாக சுருண்டு இருந்தால் மட்டுமே தான் இந்த தலை இந்த இது பார்த்தாலே இந்த உடம்பு வாயை பார்த்தீங்கன்னா அது நல்ல டைப்பாகவும் பை செட்டாகவும் இருக்குங்க. இப்படி இருக்கிற எருமை தான் ஒரிஜினல் முரா, நல்ல பெரிய எருமைங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டரு ஈல்டு நம்மளுக்கு இப்போ கொடுத்துட்ருக்குங்க. 8 காலையில் சாயங்காலம் 7 15 லிட்டரு கொடுத்துட்ருக்குங்க. ஆமாங்க. இதுவும் ஒரிஜினல் முரா எருமை தாங்க. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு காலையில் 9 சாயங்காலம் 8 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்குங்க. இது பாருங்கள், என் ஹைட்டுக்கே இருக்கும். ஒரு எல்லா எருமையுமே வந்து நம்ம ஹைட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிலேருந்து 6 அடி ஹைட்டுக்கே எருமை, நம்ம ஹைட்டுக்கே எருமை இருக்குங்க. அந்த தலை இதெல்லாம் வந்து இந்த ஒரிஜினல் முரா டைப் எருமைகளாம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரேட்டு கூட உள்ளது தான். ஆமாம், இது வந்து ஒரிஜினல் நம்ம முறாங்க, ஹரியானா முறாவோட சேர்ந்தது. இது ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட வந்து காலையில் 11 சாயங்காலம் 10 21 லிட்டர் இந்த மாடு நம்மளுக்கு பால் கொடுக்குது. ஆமாம். இந்த எருமை வந்துங்க ஒரு நாளைக்கு ஒரு 8லேருந்து 10 லிட்டர் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்குது. கண்ணு போட்டு இன்னையோட ஒரு 3 நாள் தான் ஆகுது. இது வந்து இது வந்து நம்மளுக்கு ஜாபர் பாடியும் முறாவும் மிக்ஸ் ஆனதுங்க. இந்த கொம்பு டைப் பாருங்க, ஜாபர் பாடிக்கு வந்து இப்படி கீழே வந்து வரும். இது முறாவோட இது 2 மிக்ஸ் ஆனனால இது வந்து இப்போதான் கண்ணீனு தலையத்துக்கு இப்போதான் முதயத்து கண்ணீனு இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 4 நாள் 8 லிட்டர் தான் கொடுக்குது. 3 நாள் அதுங்க கண்ணீனி. எருமைகளுக்கு பல்பதம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெறும் 2 பல்லுங்க. எருமை வெறும் 2 பல் சேர்ந்ததுங்க. எருமைக்கு நார்மலாக பல் பார்க்க மாட்டாங்க யாருமே. இது தலை போகிறதுக்கே பல் 2 பல்லுலேன்னு எருமை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், என் ஹைட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் அடுத்த 2வது டைம் 3வது டைம்னு சொல்லும்போது எருமை இன்னும் பெரிய சைஸில் ஆகுங்க. இப்போதான் ஆமாம், இப்போ தான் முதயத்துங்க. இதெல்லாம் வந்து முரா கிராஸுங்க. இது
இதெல்லாம் வந்து எல்லாமே முறா கிராஸினுடைய சேர்ந்ததுங்க. முறா கிராஸ்னால நம்மளுக்கு வந்து ஒரு 13 லிட்டர் பால். முறா வந்து எதோட கிராஸ் பண்ணுவாங்க? முறா கிராசிங் வந்து நம்ம நார்மல் நாட்டு எருமையிலேயே பெரிய சைஸில் இருக்க எருமைகளோட நம்ம கிராஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து கிடைச்சதான் அந்த மாதிரி முறா எருமைகள்ங்க. நம்ம இதில் வந்து முறா எருமைகள் இன்னும் அதிகமாக இல்லை. பெரிய பெரிய பண்ணைகளில் மட்டும்தான் முறா எருமைகள் இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறது நம்மளுக்கு லோக்கலில் 1-2 எங்கேயாவது கிடைச்சி நம்மளுக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இந்த மாதிரி கிடைக்குதுங்க. அங்கேருந்து கிடைச்சோன்னே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மாடு இப்போ க்ளீன் பண்ணுறதுலாம் எப்படின்னா, இப்போ குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி? இது மாடு எல்லாமே க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து எருமைகளை வந்து ஓஸில் தான் அடித்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணுறாங்க. சரிங்க. இது எருமைகளுக்கு மேக்ஸிமம் வந்து செட்டுக்குள்ளே கட்டுறத விட நம்ம இப்படி மரத்தடி நெல்லில் கட்டுறது எருமைகளுக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிடுறாங்க. அதனால் இது வந்து மாட்டில் எருமைகளுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. மண் தரையில் இருக்கிறது. இது வந்து ஷெட்டில் போட்டு இது பண்ணோம்னா காடியில் ஏறி இறங்கி இந்த மாதிரி சேதப்படுத்துது. அதனால தான் நாங்கள் இது இப்படி ஃப்ரீயாக வெளியே போட்டுறதுங்க. ஆனால் இவ்வளோது கிரவுடு எங்கேயும் ஒன்றா கட்டினாலும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எருமைகளை பொறுத்தளவுக்கு பாஞ்சிக்காது, ஒன்றுக்கு ஒன்று பக்கமாக இருந்துக்குங்க. இது இந்த இங்கே 3 எருமை இருக்குது. இது 3மே வந்து முறா கிராஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. கிராஸ்னாலும் நம்மளுக்கு ஒரு 12-13 பால் இருக்குது. நம்ம பேக்கரிக்கு தேவையான பால் இந்த எருமைகளில் போதுமானதாக இருக்குதுங்க இப்போதைக்கு. பொதுவாக எருமைகள் வந்து தண்ணிக்குள்ளே படுத்துருக்கிறது ரொம்ப லைக். ஆமாம், நம்மளுக்கு அந்த வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் வந்து நாங்கள் ஓசில் அடித்து எருமைகளை க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கிறோங்க. தண்ணியில் ஆனால் படுத்து எந்திரிச்சா இன்னும் எருமைகளுக்கு பெட்டர் தான். அதில் நாங்கள் டெய்லி வந்து குளிப்பாட்டி க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கிறோம் இப்போதைக்குங்க. இப்போ ஒரு எருமை நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்லேருந்து வாங்கலாம்? ஆனால் ஒரு எருமை மினிமம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு வாங்கினா தான் ஒரு மினிமம் ஒரு 10 லிட்டர்னாச்சும் கறக்கும். அந்த 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கீழே எடுத்துட்டோம்னா ஒரு 4, 3, 7 இந்த ரேஞ்சில் தான் கறக்குங்க. இப்படி கறக்கிற எருமைகள் வந்து நம்ம பண்ணைகளுக்கு செட் ஆகாதுங்க. 7 லிட்டர் 6 லிட்டருங்கிறதா நம்ம சம்பளம் கொடுத்து அதுக்கு தீவனம் வாங்கி போட்டு அதுக்கு உலர் தீவனம் போட்டு நம்ம பார்க்கும்போது கட்டுப்படி ஆகாதுங்க. மினிமம் ஒரு 10-12க்கு மேலே கறக்கிற மாதிரி மாடுகள் இருந்தால் தான் நம்மளுக்கு எருமை மாடுகள் செட் ஆகுங்க. அதுக்கு கம்மியாக கறந்தால் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. அதனால் வந்து நாங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட 17 எருமை இருக்குது. 14 எருமையுமே வந்து மினிமம் ஒரு 12க்கு மேலே கெப்பாசிட்டி உள்ள எருமை தான் இருக்குது. அதுக்கு கம்மியான எருமைகள் நம்மக்கிட்ட இல்லைங்க. எருமை பால் என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் எருமை பால் வந்து லிட்ரு 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஆமாம். எருமையிலேருந்து மட்டும் எவ்வளோ பால் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு எருமையிலேருந்து காலையில் மாலையில் 2 வேலையை சேர்த்து 160 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 160. ஆமாம். இதில் வந்து வத்தக்கறவை மாடு இருக்குங்க, இளங்கன்று மாடு இருக்குது, சின மாடு இருக்குங்க. ஆவரேஜுக்கு எனக்கு 17 எருமையிலேருந்து ஒரு நாளைக்கு காலையில் 80 லிட்டரு சாயங்காலம் 80 லிட்டருங்கிறது ஆவரேஜாக எனக்கு கிடச்சிருதுங்க. ஆமாங்க. இப்போ நம்ம அந்த மாடு இருக்கு இல்லைங்களா, ஜெர்சி ஆமாம், ஹெச்எஃப். ஆமாம். அந்த மாடுலேருந்து டெய்லி எவ்வளோ? ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு பசும்பால் வந்து காலையில் 200 லிட்டர் கொடுத்துருங்க, ஈவினிங் 200 லிட்டர் கொடுத்துரும். ஒரு நாளைக்கு பசும்பால் 400 லிட்டர். 35 மாடு நம்மளுக்கு கறவை மாடு இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு 5-6 மாடு சின மாடு இருக்குங்க. அதுலேயும் வத்தக்கறவை மாடு இருக்குது, நல்ல இளங்கறவை மாடு இருக்குது, சின மாடு இருக்குது. இப்படி கலந்து இருக்கனால நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜுக்கு 400 லிட்டரு பசும்பாலும் 160 லிட்டர் எருமை பால் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதாவது 560 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு. ஆமாம், 560 லிட்டர் பால் நம்ம கொள்முதல் பண்ணுறோம். அந்த பால் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? அந்த பால் வந்து ஃபேட்டஸ்னை பொறுத்து போகுங்க. 35, 37, 40 வரைக்கும் பசும்பால் போங்க. சில டைம் 32 ரூபா வரைக்கும் கூட வருங்க. மழை கிளைமேட்டை பொறுத்து அது கூடும் குறையுங்க. 32 to 40 ரூபா வரைக்கும் வந்து பசும்பால் போயிருங்க. ஆனால் ஆவரேஜ் 35 வரைக்கும் இது வரைக்கும் குறையாது. 35 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பசும்பால். ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு இருக்குங்க. அவங்க வந்து ஃபேட் எஸ்என்எஃப் வந்து செக் பண்ணி தான். ஆமாங்க, ஃபேட் எஸ்என்எஃப் செக். இதுக்கு வந்து எப்படிங்க? இது வந்து ஃபேட் எஸ்என்எஃப்லாம் கிடையாதுங்க. நம்ம அப்படி நேரடியாக போய் பேக்கரி கொடுத்துறதுனால அவங்க பேக்கரிக்கு பிரிச்சுங்க. அவங்க நம்ம கொடுக்குற பேக்கரி வந்து 5 பேக்கரி இருக்குங்க. அவங்க அப்படி பிரித்து கொடுத்துருவோம். நீங்களே கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? இல்லை, நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க அப்படியே பிரிச்சுருவாங்க. அவங்களே 5 பேக்கரிக்கு அவங்க பிரிச்சுக்குவாங்க. சரிங்க. இப்போ நம்மளோட டெய்லி ஷெடியூல், அதாவது நம்ம டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், என்ன பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம டெய்லி காலையில் வந்து 3 மணிக்கு எந்திரிக்கிறோங்க. எனக்கு முன்னாடி வந்து இங்கே பண்ணையில் வேலை செய்கிறவங்க 2 பேர் வந்து 2:30 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. 2:30 மணிக்கு எந்திரிச்சு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எருமை மாடுகளை வந்து தண்ணி காமிச்சிருவாங்க. நம்ம 3 மணிக்கு வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் டீ கொடுத்துட்டு 3:30 மணிக்கு வந்து நம்ம கறவை ஸ்டார்ட் பண்ணிட்டுறாங்க. 3:30 மணிக்கு கறவை ஸ்டார்ட் பண்ணால் 2 பேர் நானும் அப்பாவும் கறப்போங்க. 5 மணி வரைக்கும் எருமை கறந்து முடிச்சிடுவோங்க. 5 மணிக்கு எருமை கறந்து முடிச்சோம்னே பாலை நேரடியாக கொண்டு போய் பேக்கரிக்கு நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடுவோங்க. கொடுத்துட்டு வந்து நம்ம 6 மணிக்கு நம்ம பசும்பால் கறக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ 5 மணிலேருந்து பசும்பால் கறக்க ஆரம்பிச்சிடுவோங்க. ஒரு 7, 7:30 நம்ம வந்து கறந்து முடிச்சிடுவோங்க. மிஷின்லேயும் பால் கறக்கிறோம், கையிலையும் கறக்கிறோமுங்க. 2 மிக்ஸ் பண்ணி கலக்கிறனால சப்போஸ் ஒரு நாளைக்கு மிஷின் ஓட்டலாம் அப்படின்னா நம்ம கையில் கறக்கிறதுக்கும், கையில் கறக்க முடியாத அன்றைக்கி மிஷினில் மாட்டுறதுக்கும் நாங்கள் 2 பர்பஸாகவும் பசுமாட்டை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்க. ஆமாங்க. மிஷின் எத்தனை? ஒரே மிஷினுங்களா? ஒரே மிஷின் தான். ஆனால் டபுள் கேன் போட்டு ஓட்டிக்கிற அளவுக்கு போட்டு ஓட்டிக்கிறோமுங்க.
இப்போ மிஷினில் கறந்து முடிச்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் கறக்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தாங்க நம்மளுக்கு. ஆனால் எங்களுக்கு ஆர்டினரி மேனுவலும் வந்து கையில் கறக்கிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு இதாகவும் இருக்கும். ஏன்னா அப்போ கையில் கறந்து பார்க்கும்போது அந்த மாட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், மடி ஹீட் இருந்தால் காய்ச்சலுக்கும், மடி நோய் இருந்தாலும் அது மாட்டில் நம்ம உட்காந்து கையில் கறந்து பார்க்கும்போது அது தெளிவாக தெரியுங்க. அது மிஷின் மாட்டி விட்டோம்னா வேலை செய்கிறவங்க கப்படுத்து மிஷினை மாட்டி விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால் வந்து அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் மிஷினோட கையில் கறக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. இப்போ கறக்காம விட்டோம்னா மடி நோய் வந்துடும். ஆமாம், கறக்காம விட்டுட்டோம்னா மடி நோய் கண்டிப்பாக வருங்க. எருமைக்கும் அதே தான். எருமைக்கு வந்து நம்ம கையில் தான் கறக்குறாங்க. ஏன்னா நம்ம எருமை வந்து மிஷினில் போட்டு பார்க்கல. இப்போ நாங்கள் வந்து எருமை வந்து கையில் கறக்கிறது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் எருமை வந்து நாங்கள் கையில் தான் கறக்கிறோம். கையில் கறக்குறோம். ஆமாம். இப்போ கண்ணுக்குட்டியில் என்ன பண்ணுறீங்க? கண்ணுக்குட்டி வந்து எருமைக்கு வந்து கண்ணுக்குட்டி எல்லா கண்ணுக்குட்டி வச்சுருக்கோங்க. பசு மாடுகளுக்கு நம்மளுக்கு கண்ணுக்குட்டி வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதனால் மாடுகள் அதிகமாக இருக்கனால வேலையாட்கள் நம்மள்கிட்ட கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் கண்ணுக்குட்டி வளர்க்குறது வந்து எங்களுக்கு பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதனால் பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி மேக்ஸிமம் வச்சுக்க மாட்டோம். எருமைக்கு ஆனால் கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறக்க முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால் எருமைக்கு அனைத்து கண்ணுக்குட்டியுமே வச்சுருக்கோம். எருமைக்கு கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறக்க முடியாதுங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறக்க விடாது. அதனால் எருமைக்கு கண்ணுக்குட்டி வச்சுருக்கோங்க. பசுமாட்டுக்கு நாங்கள் கண்ணுக்குட்டி வச்சுக்கிறதில்ல. இப்போ இடையில கண்ணு போட்டுதா ஒரு 10 நாள் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் யாராவது கேட்டுங்கிறவங்களும் கொடுத்துருவோம். அதனால் அது ஒரு 10 நாள் 5 நாளைக்கு மட்டும் வச்சுருப்போங்க. இப்போ எருமைக்கு வந்து எப்படி கிராஸ் பண்ணி விடுவீங்கல்ல? ஆமாங்க. அது எப்படி இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க? இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க. நாங்கள் எருமைக்கும் சரி மாட்டுக்கும் சரி டாக்டர் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவாங்க. இந்த ஒரு இன்ஜெக்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் 2 எருமைக்கு ஒரு காலையும் பசுமாட்டுக்கு ஒரு காலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா டாக்டர் ஃபீஸ் கொடுத்து தாங்க முடியல. நேற்று 3 மாட்டுக்கு வந்து 1050 ரூபா செலவு வச்சு போடுறதுக்கு. அதுக்கு நம்ம மாடு இருந்துச்சு, நம்ம ஒரு மாடு இருந்துச்சு, அது 1000 தீனி சாப்பிட்றதுக்கு 5 நாள் ஆகுங்க. ஆமாம் ஆமாங்க. இப்போ கண்ணுக்குட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ இந்த சாணம் இந்த கோமியம் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஆனால் சாணம்லாம் வந்து இங்கே இருந்தாங்க தனியாக அள்ளி போட்டுறாங்க. அது வந்து அங்கேயே அள்ளி போட்டுறாங்க. அங்கிட்ட இருக்க சாணத்தை அங்கிட்டும், இங்கிட்ட இருக்க சாணத்தை இங்கிட்ட அள்ளி போட்டுறாங்க. இந்த சாணத்தை வந்து நாங்கள் இங்கே வந்து பேரிச்சம்பளை தோட்டம் இருக்குங்க. சரி. அந்த பேரிச்சம்பளை தோட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு லோடு கணக்கில் அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்போதான் 70 லோடு எடுத்தாங்க. ஒரு லோடு 1200 ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு காட்டுக்கு தேவை பர்பஸ் அப்படின்னா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுவோம், மாட்டை கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ளே கட்டிடுவோம். ஒரு 2 நாளைக்கு இந்த 50 மாட்டு வெளியே கொண்டு போய் கட்டினோம்னா அந்த காடு ஃபுல்லாகிக்கும், அல்ல மாட்டோம். அப்படியே அது காட்டுக்கு உரமாகிக்கிங்க. அப்படி பண்ணிடுறேங்க. ஆமாம். இப்போ ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அந்த மாதிரி ஓப்பனில் கட்டிடுறீங்க? ஆமாம், ஃப்ரீயாக இருக்க டயத்தில். ஏன்னா ஷெட்டுக்குள்ளேயே மாடு நின்றுக்கிட்டே இருந்தாலும், சிமெண்ட் தரையிலேயே மாடு நின்றுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு காலில் புண்ணு வந்து வருதுங்க. அதனால் வந்து நம்ம இப்படி வெளியே கொண்டு வந்து மண்ணில் ஃப்ரீயாக கட்டினோம்னா மாடு கொஞ்சம் நேரம் வெயில் இல்லாத நேரத்தில் ஃப்ரீயாக காலையில் கொஞ்சம் நேரம் கட்டிடுறோம். ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் கட்டிடுறோம். சாயங்காலம் அது மாதிரி 4 மணிலேருந்து நைட்டே கூட ஒரு சில நாட்கள் இங்கேயே நாங்கள் ஃபுல்லாக ஓப்பனில் கட்டிட்டோம்னா மாடு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. அங்கேனா ஷெட்டுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே இடிச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோட தான் அங்கே இருக்கும். இங்கிட்டு இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க. நம்மகிட்ட என்னென்ன மாடுகள் இருக்குன்னு நம்மள்கிட்ட வந்து ஹெச்எஃப், ஜெர்சி பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து ஜெர்சி மாடுங்க. சரிங்க. இது வந்து ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் 2 நேரமும் கறக்கும். இது வந்து ஹெச்எஃப்லே கிராஸ் மாடுங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 18, 19 2 நேரத்துக்கு கறக்கும். இந்த மாதிரி மாடுங்க. அதுவும் ஜெர்சி மிக்சிங் மாடு தாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு 15, 17 இப்படி கலப்பின மாடுகளை கலந்து வச்சா தான் நம்மளுக்கு ஒரு ஃபேட் எசனப் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஹெச்எஃப் கிராஸ். இது ஹெச்எஃப் கிராஸுங்க. கிராஸ் மாடு தான் வந்து ஃபேட்டு கூட கொடுக்கும். அந்த அளவுக்கு பாலினுடைய தன்மையும் கூட இருக்குங்க. அதுக்காக வந்து நாங்கள் கலப்பின மாடுகளாக தான் வச்சு இது பண்ணுறோங்க. இது ஜெர்சிங்களா? இது ஜெர்சிங்க. இது ஹெச்எஃப்ங்க. இது ஹெச்எஃப் மாடுங்க. சரிங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 18, 19, 17 லிட்டர் குறையில்லாமல் 2 நேரமும் கிடக்குங்க. ஆமாம். ஏன்னா நம்ம திண்டுக்கல் கிளைமேட்டை வந்துங்க எப்பவுமே வந்து ஹீட்டு தான் அதிகமாக இருக்கும், கூலிங் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் வந்து பியூர் ஹெச்எஃப் வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக தாங்காதுங்க. இப்படி மிக்சிங் கலர்ந்த மாடுகளை வச்சுக்கிறது நம்மளுக்கு எவ்வளவோ பெட்டரான ஒன்றுங்க. இதெல்லாம் வந்து இப்போ மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே தொட்டி நம்ம இது வைக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா இது இட வசதி இருக்கனால இது செப்பரேட்டாக தனியாக தண்ணி குடிச்சிட்டு திரும்ப இங்கிட்டு மாற்றி கட்டிக்கிற மாதிரி மாடு மாறிட்டு இங்கிட்டு மாறும் இல்லைங்க. அதுக்காக நாங்கள் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நம்ம தீவனம் போடுறதே வந்து ஒரு மாடு நம்ம வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் போடுறோன்னா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்மளும் ஃப்ரீயாக வந்து நடந்து போடணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மற்ற பக்கம் செவரு நடுவில் வச்சுட்டு ஒரே காடியாக கட்டி மாட்டுக்கு பின்னாடி இருந்து வந்து போடுவாங்க. நம்ம இது வந்து முன்னாடி இருந்து போடும்போது மாட்டுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நல்லா இருக்கு அமைப்பு. ஆமாம், சூப்பராக அமைச்சிருக்கீங்க.
இப்போ இந்த நடுவில் தொட்டி இந்த மாட்டுக்கு தொட்டி கட்டியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. இப்போ நம்ம தீவனம் இங்கே போட்டுருவீங்க. இங்கே தீவனம் போட்டுருவோம். கலப்பு தீவனம் அங்கே போட்டு கலப்பு தீவனம் அங்கே போட்டுருவோம். தீவனம் வந்து இங்கே போடுவாங்க. இங்கே வந்து சாப்பிட்டு. ஆமாம், இங்கே வந்து சாப்பிட்டு இங்கே மாடு படுத்துக்கும். தண்ணி கலப்பு தீவனம் சாப்பிட்றதுக்கு மட்டும் அங்கே மாடு அங்கே போகும். இல்லை, ஒரு சிலர் வந்து இந்த தொட்டி வந்து தண்ணிக்காக வச்சுருப்பாங்க. ஆமாங்க, எப்பவுமே மாடுக்கு தண்ணிக்காக அதில் வைப்பாங்க. நம்ம மாடு ஒரு சில மாடு என்ன ஒன்றும் அந்த தண்ணிக்குள்ளே காலை தூக்கி வைக்கும். அப்போ அந்த காலில் சாணி இது ஒட்டி இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா திரும்ப சாப்பிடாது. அது மறுபடியும் நாங்கள் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். இதுனா இது செப்பரேட்டாக தனியாக இருக்கனால அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்படி இருக்கனால எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு. ஆமாங்க. இப்போ தீவனம் வந்து பசுந்தீவனம்லாம் இதில் வந்து பசுந்தீவனம், வெள்ளை சோள தட்டையும் சூப்பர் நைப்பேர் இந்த மாதிரி தீவனங்கள் வந்து நாங்கள் இதில் போட்டுருவோம். மாடுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சாப்பிட்ருவோம். வேஸ்ட் இல்லாமலும் அதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இப்போ தண்ணி காமிச்சிட்டு திரும்ப இதில் கட்டும்போது திரும்ப இதில் எல்லாமே குடிச்சிருங்க. சரிண்ணா, இந்த மாடு சொல்லுங்கண்ணா. அண்ணா இது வந்து பியூர் ஜெர்சிங்க. சரிங்க. ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட 25 லிட்டர் 2 நேரமும் இது கறக்குது. இதுவும் வந்து பியூர் ஜெர்சி தான். இதுவும் ஒரு நாளைக்கு 23 லிட்டர் 24 லிட்டர் கறக்குது. இது ஜெர்சிலே வந்து இது வந்து ஒரு கிராஸ் மாடுங்க. ஜெர்சிலே கிர் கிராஸ் மாடுங்க. கிர் கிராஸ்ன்றனால வந்து ஒரு 18லேருந்து 20 லிட்டர் ஒரு 2 நேரத்துக்கு இது கறக்குதுங்க. இந்த மாடு பியூர் ஹெச்எஃப்ங்க. இந்த மாடு ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குங்க. இந்த மாடு ஹெச்எஃப்ல வந்து கிராஸ் மாடுங்க. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் நம்மளுக்கு கறக்குதுங்க. இந்த மாடு வந்து ஹெச்எஃப் பியூர் ஹெச்எஃப்ங்க. இந்த ஹெச்எஃப் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 23 லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க. இந்த மாடு ஹெச்எஃப் தாங்க. இது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 20 லிட்டர் இந்த மாடு கொடுக்குதுங்க. இந்த மாடு ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுங்க. நம்மளுக்கான மாடு கொஞ்சம் இது சின்ன மாடாக தான் தெரியுது. ஒரு 25 லிட்டர் ஒரு நாளைக்கு இது கெப்பாசிட்டி நம்மளுக்கு கொடுக்குதுங்க. இந்த மாடு அது மாதிரி தாங்க. இது பியூர் ஹெச்எஃப்ங்க. ஒரு நாளைக்கு 27-28 வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. இது வந்து ஜெர்சி கிராஸுங்க. இப்போதான் கண்ணினி ஒரு 4 நாள் தாங்க ஆகுது. இப்பயே ஒரு 17-18 வரைக்கும் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து செனமாடு ஆயிடுச்சுங்க. இப்போ பால் நிப்பாட்டிட்டான். இதெல்லாம் வந்து ஹெச்எஃப்லேயே வந்து ஏபிசி சென ஊசி போட்ட இந்த மாடுங்க. இதெல்லாம் ஹெச்எஃப் இது ஒரிஜினல் ஹெச்எஃப்ங்க. ஏபிசி ஹெச்எஃப்ங்க. ஒரு நாளைக்கு இது நம்மள்ட்ட போன டைமுக்கு 34 லிட்டர் 35 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கறந்த மாடுங்க. அதே மாதிரி அது கிராஸ் மாடுங்க. அந்த ஹெச்எஃப்ல கிராஸ் ஜெர்சி மிக்ஸி கலந்ததுனால இது ஒரு நாளைக்கு ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி கறந்த மாடுங்க. இப்போ ரெண்டுமே வந்து 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க. இது பியூர் ஹெச்எஃப்ங்க. இது ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட 25 லிட்டர் இப்போ கறந்துட்டு இருக்குங்க. இந்த மாடு ஹெச்எஃப் மாடுங்க. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 27-28 கறக்குதுங்க. இந்த மாடு பியூர் ஹெச்எஃப்ங்க. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 25-26 கறக்குதுங்க. இந்த மாடுமே வந்து ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுங்க. இந்த மாடு ஒரு நாளைக்கு 23-24 நம்மள்ட்ட கறக்குதுங்க. இப்போ தீனி போடுறதெல்லாம் அங்கே போட்டு. ஆமாம், தீனி இந்த கடலை இப்போ முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இது வருது. அடுத்து இங்கிட்டு ஃபுல்லாக தீனி இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. இங்கேயே போட்டுருக்கு. ஆமாம், இங்கிட்டு போட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ஷெட்டு அமைப்பு பற்றி சொல்லுங்கண்ணா. ஷெட்டு எத்தனைக்கு எத்தனை ஷெட்டு வந்து இப்படி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 அடி லென்த்துங்க. இப்படி வந்து 22 அடி நீளம்ங்க. 100 அடி நாங்கள் போட்டு தான் பண்ணியிருக்கோங்க. இந்த ஷெட்டு வந்து எங்களுக்கு போடுறதுக்கு மொத்தம் 13 லட்ச ரூபா செலவாச்சுங்க. 13 லட்சம். ஆமாங்க. இந்த கீழே மண்ணல்லேருந்து இந்த செட்லேருந்து எல்லாமே சேர்த்து உள்ள காங்கிரீட் இதோட சேர்த்து நாங்கள் செட்டிங் அமைப்பு போடுறது வரைக்கும் எங்களுக்கு 13 லட்ச ரூபா வரைக்கும் செலவாச்சு. ஆமாம். உள்ள ஒரு மாட்டுக்கு நேரம் ஒரு ஃபேனு. இப்போ 30லேருந்து 40 மாடு உள்ள கட்டுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேன் மாட்டியிருந்தோம். இந்த காத்தடி காலத்துக்கு ஃபேன் ரொம்ப சேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி கழட்டி வச்சுருக்கோம். சரி, இந்த காற்று முடிய விட்டு நாங்கள் எடுத்து மாட்டிக்கலாம். இதெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். ஆமாம், இது இல்லாமல் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் டைப்பு போட்டிருக்கோங்க. வெயிலுக்கு வந்து மாடு வந்து ரொம்ப இலப்படுத்திக்கிட்டு தசை புசண்டு கிடக்கும். அதுக்காக வந்து நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். ஸ்ப்ரிங்க்லர் போட்டோம்னா அதை ஆன் பண்ணி விட்டு பைப் ஆன் பண்ணி விட்டு அது பனி தண்ணி மாதிரி வரும்போது மாடு கொஞ்சம் கூலாகிக்குதுங்க. இதெல்லாம் நம்ம எருமையினுடைய கண்ணுக்குட்டிங்க. இது எல்லாமே ஒரு 15-16 கண்ணுக்குட்டி இருக்குங்க. இது எருமைகளுக்கு தனியாக கண்ணுக்குட்டிக்குன்னு தனியாக இந்த செட் அமைச்சு நாங்கள் கண்ணுக்குட்டியாக ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி கட்டியிருக்குங்க. பசுமாட்டுக்கு நம்மள்ட்ட கண்ணுக்குட்டி கம்மியாக தாங்க இருக்குது. சும்மா ஒரு 5-6 கண்ணுக்குட்டி அவ்வளோதான் வச்சுருக்குங்க. ஆமாங்க. கிடாரி மட்டும் வச்சுக்கிறோம். கிடா எந்த கிணா இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்போங்க. அப்புறம் நம்ம வெளியே கொடுத்து அதை வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு நம்ம இங்கே வச்சுருப்போம். அப்புறம் வெளியே கொடுத்து அவங்கள வளர்த்தி தர சொல்லி மாடாக விட்டு நம்ம பிடிச்சிக்கிறது இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குங்க. கண்ணு யாராவது கேட்டாங்கன்னா இப்போ யாராவது கேட்டாங்கன்னா கண்ணை கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி கண்ணுகளை கேட்டாங்க அப்படின்னா நம்ம போய் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துருவோங்க.
காசு வாங்க மாட்டோம். அவங்க வளர்த்தி நம்மளுக்கு மாடாக்கும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதை மாடானோம்னே நம்ம பிடிச்சிட்டு வந்துடுவோங்க. ஆமாங்க. யாராவது கண்ணுக்குட்டி விலைக்கு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன். கண்ணுக்குட்டி, மாடு, எருமை எது விலைக்கு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்குறது உண்டுங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர்டர் இந்த மாதிரி பால் ஏதாவது கொடுப்போம். பால் ஃபங்க்ஷன் ஆர்டர் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருப்போம். தயிர், மோர் இந்த மாதிரி? தயிர், மோர் இல்லைங்க. பால் வந்து நம்ம எப்போ கேட்டாலும் எந்த டைமு கேட்டாலும் பால் வந்து நம்ம சொந்த பால்ன்றனால நம்ம எல்லாத்தோடையும் 5 ரூபா 10 ரூபா ப்ரைஸ் கம்மியாகவே கொடுத்துருவோங்க. ஆமாங்க. இதெல்லாம் வந்து சென மாடுங்க. அதனால் அதெல்லாம் உள்ள செட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பால் மாடுங்க. இந்த மரத்துக்கடியில் கட்டியிருக்கிறது வந்து சென மாடுகளை இங்கிட்ட தனியாக பிரிச்சிடுறாங்க. ஆமாங்க. பால் மாடுக்கு தனியாக தீவனம் கொடுக்கணும், சென மாடுக்கு தனியாக தீவனம் எல்லாம் ஒரே அளவு தான் கொடுக்குறோம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பால் கறக்கும் போது இது வந்து இடையில இருந்தால் நம்ம இதை விட்டுட்டு அடுத்த மாடு தான் கறக்க போகிறோம். இதனால் இது தனியாக கவனிச்சுக்கிறாங்க. அதை தனியாக பால் மாடுகளை தனியாகவும் இது தனியாகவும் கவனிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து தீவனம், அதாவது கலப்பு தீவனம் இதுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. கலப்பு தீவனம் வந்து நம்ம பால் மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 கிலோ கொடுக்குறோம்னா இது ஒரு 5லேருந்து 6 கிலோ நம்ம கொடுக்குறோம். போதுமானது. அதுக்கு மேலே ஏன்னா இது பால் உற்பத்தி, ஏன்னா அதிகமாக கொடுத்தாலும் உள்ளே இருக்க கண்ணுக்குட்டி வந்து அதிகமாக ஊறிச்சுன்னா நாளைக்கு மாடு கண்ணு ஈனும் போது ரொம்ப கஷ்டப்படுங்க. கொழுப்பு சேர்ந்துக்கும். அதனால் இது பண்ணிக்கிறோம். ஆமாங்க. இப்போ நம்ம தீவனம் வந்து எவ்வளோ இடத்துல போட்டிருக்கோம்? இப்போ நம்மளுக்கு வந்து இங்கிட்டு இந்த ரவுண்டிங்கில் வந்து ஒரு 8 ஏக்கரா இருக்குங்க. சரி. இந்த பக்கம் ரவுண்டிங் 8 ஏக்கராவும் மாட்டுக்கு தீவனம் கொடுத்துக்கிறோம். ரோட்டுக்கு அந்த சைடு வந்து நம்மளுக்கு ஒரு 7 ஏக்கரா இருக்குங்க. அந்த 7 ஏக்கராவும் தீவனம் தான் கொடுக்குறோம். ஒரு 15 ஏக்கரில் வந்து இந்த மாட்டுகளுக்கு நம்ம தீவனம் கொடுத்துக்கிறோம். ஆமாங்க. சரி. நம்மளோட பண்ணை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? நம்ம மாட்டு பண்ணை வந்து ஏவிஎம் டைரி ஃபார்முங்க, பெருமாள் கோவில்பட்டி, குளத்தூர் கிராமத்தோட மாரம்பாடி கிராமத்தோட சேர்ந்துங்க. ஆமாங்க. நம்மளோட தொடர்பு எண் சொல்லிடுங்க. நம்ம தொடர்பு 9944272787. ஏதாவது சந்தேகம், தொடர்பு கொள்ளணும், இல்லை பால் ஏதாவது தேவை, மாட்டு கன்று தேவைன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாமுங்க. எப்போ வேணுமாலும் தொடர்பு கொண்டுட்டு வரலாம். நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். ஃபோன் கான்டாக்ட் மூலியமாகவும் காமிக்க சொன்னாலும் காமிச்சாலும், வீடியோ கால் மூலியமாக காமிச்சிட்டு எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துடலாமுங்க. நம்ம நிறைய தகவல். ரொம்ப நன்றிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.